لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان اصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் வாய்ந்த இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார், இறைவன் நம் மீது கடுமையாக்கி இருக்கின்ற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாட்டு தினத்தில் அவன் மீது நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற விதமாக நாம் நம்முடைய தொழில் மற்றும் இன்னபிற காரியங்களை எல்லாம் இறைவனுக்காக விட்டுவிட்டு பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய நன்மையை எதிர்பார்த்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்துக்கு பல்வேறு செய்திகளை பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலும் சில நபிமார்களை தேர்ந்தெடுத்தும் சில நல்ல அடியார்கள் வழியாகவும் ஒரு மனிதன் இந்த வாழ்வதற்கான படிப்பினைகளை அல்லாஹ் அழகான முறையில் பாடம் நடத்துகிறார். முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான படைப்பினங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். நம்ம யாருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை தேர்வு செய்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த மனிதன் சிந்தித்து பகுத்து அறிந்து அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடைமுறைப்படுத்துவான். நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து அறிகிற அந்த அறிவு அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கிற பொழுது அவனுடைய அறிவை பற்றிய படிப்பினையை பாடம் நடத்துகிறார். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான். சூரா ஆல இம்ரானில் இறைவன் பேசுகிறான். இன்னல்லாஹஸ்தஃபா, அல்லாஹ் சில மனிதர்களை தேர்வு செய்து விட்டான். நூஹன், ஆதம் அவருடைய விளையாட்டின் வழியாகவும் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இம்ரான் அவர்களையும் தேர்வு செய்திருக்கிறான். எதற்காக? ஆதம் நபியாக இருந்தாலும் சரி, நூ அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, இன்னபிற இம்ரான் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, அவன் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உலகத்திற்கான சில வாழ்க்கையின் தத்துவங்களையும் வாழ்க்கையின் நடைமுறைகளையும் பாடம் நடத்துகிறான். நம்ம எல்லோருக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியும். நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் தெரியும். இம்ரான் என்கிற அந்த நபியை பற்றி திருமறை குர்ஆனில் இறைவன் பேசுகிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை பேறு அற்றவர்களாக அவர்களை வைத்திருந்தான். இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் பிள்ளைகள் கிடையாது. ரொம்ப காலமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு பிரார்த்தனை? அல்லாஹ் அதை படிப்பனையாக ஆக்கி இருக்கிறான். அந்த பிரார்த்தனை என்பது நாம் கேட்பதை போன்று நீ கொடுத்தால் கொடு, இல்லாவிட்டால் விடு, அல்லது இங்கே பிரார்த்தனையை செய்துவிட்டு ஊர் முழுக்க யாரிடத்துல எல்லாம் பேசுகிற பொழுது நான் அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறேன் ஆனா அல்லாஹ் தர மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்ட பிரார்த்தனைக்கு நாமே நிராசையாக பதில் சொல்வது, இந்த மாதிரி அவங்கள்ட்ட படிப்பினை இல்லை. அவங்கள்ட்ட படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? தனக்கும் தன் மனைவிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளையை தராமல் இருக்கிறான். அந்த பிள்ளையை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க முடியும் என்று தெரிந்திருந்த பொழுது கூட அவர்கள் நீண்ட காலம் காத்திருந்து அல்லாஹ்விடத்துல ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். என்ன நேர்ச்சை? இறைவா, சந்ததி இல்லாம எங்களை ஆக்கிறாத, நீ ஒரு சந்ததியை எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி நீங்க ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நாங்கள் இறை வழியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இஸ்லாத்தை, இந்த ஓரிரை கோட்பாட்டை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற
ஒரு அடியாராக அவர்களை நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். எல்லாரும் அர்ப்பணிப்பாங்க. எப்போ அர்ப்பணிப்பாங்கன்னா, 5 புள்ள இருக்குதா, ஒரு புள்ளைய மதரசா அனுப்பிடுவோம். 10 புள்ள இருக்குதா, 2 புள்ளைய ஜமாத்துக்கு அனுப்புவோம். இப்படி இருக்கும். ஆனா இங்கே இம்ரான் அவர்கள் எல்லா இடத்துல கோரிக்கை வைக்கிறார்கள். நாங்க நேர்த்தி செய்யறோம். என்ன நேர்த்தி? புள்ளை இல்லாம இருக்கிறோம். அப்படி எங்களுக்கு ஒரு புள்ளை பிறக்கணும். அந்த பிள்ளை பிறந்தால் உனக்கு நேர்த்தியாக்குகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் பிரார்த்தனையை நீண்ட காலம் கழித்து ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட இறைவன் பிள்ளையை கொடுக்கிறான். என்ன பிள்ளை? பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையார் திருமுறை குர்ஆன் சொல்லுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகள். கருப்பு என்றால் என்ன, கண்ணியம் என்றால் என்ன, கட்டுப்படுதல் என்றால் என்ன, அல்லாஹ்வை நேசித்தல் என்றால் என்ன, தனிமையில் இறைவனுக்கு அஞ்சுவது என்றால் என்ன. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பெண் அப்படின்னா அது பெண்களுக்கான செய்தியை நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாமை இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் முன்னுதாரணம் என்கிறார். பெண்களுக்கு முன்னுதாரணம் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும், அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் ஒரு ரோல் மாடல். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த உடனேயே அவங்க யோசிக்கிறாங்க, தாயும் தந்தையும், பெண் குழந்தையை எப்படி நேர்த்தி செய்வது, எப்படி இறை வழியில விடுறது. ஏன்னா பெண்கள் என்று சொன்னாலே நாம் கண்ணியப்படுத்துகிறோம், வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அவர்களை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும் என்றால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிற பொழுது எப்படி நேர்த்தி செய்வதை நான் நிறைவேற்றுவது? அதையும் அவர்கள் செய்கிறார்கள். நேர்ச்சை என்றால் வெறுமனே எடுத்து கொடுக்கிறது மட்டுமல்ல, மாறாக இந்த இறை நம்பிக்கையில், இந்த கோட்பாட்டில் அவர்களை வாழ்க்கையின் வழிகாட்டுதல்களாக மாற்றுவது. அவங்க தாய் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இம்ரானின் மனைவி என்று சொல்லுகிறார். தாய் சொல்லுகிறார்கள், நாங்கள் நேர்ச்சி செய்து விட்டோம், ஆகையினால் நீ என்னுடைய இந்த நேர்ச்சியை ஏற்றுக்கொள். தன் பிள்ளை இடத்துல, தன் மகளிடத்துல அந்த இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தியாக உணர்வு அங்கே இருக்கிறது. பெண் குழந்தையை பராமரிக்கிறதுக்குள்ள தந்தை இறந்துடுறாரு. சரி, யாரு பொறுப்புள்ள விடுறது? குர்ஆன் அடுத்த வசனத்திலே பேசுகிறது, சூரா மரியத்தை பேசுகிறது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் இந்த மரியமுக்கு பொறுப்பாளியாக ஆக்கினோம். பொறுப்பாளியாக ஆக்கின பிறகு பருவ வயதை அடைகிறார்கள். சில அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது. அங்கே எந்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது நடக்குது, இன்னமும் வித்தியாசமா இருக்குது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கண்ணியத்தோடு வாழ்ந்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையை தேர்வு செய்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நாட்டினுடைய வாழ்க்கை வழிமுறை கொஞ்சம் வந்து பாருங்க. இன்றைக்கு நாமும் நம்முடைய பெண் பிள்ளைகள் கண்ணியமா வளரும் நினைக்கிறோம். முதலில் நாம் கண்ணியமாக இருக்கிறோமா? பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற எல்லோருக்கும் ஒரு ஆவல், ஒரு ஆசை. என்ன? என் பிள்ளை மார்க்கப்பட்டோடு இருக்கணும், என் பிள்ளை குர்ஆனை ஓதி இருக்கணும், என் பெண் பிள்ளை கண்ணியத்தோடு இருக்கணும், என் பெண் பிள்ளை கற்போட வாழணும், என் பெண் பிள்ளையை நான் நம்பி எங்கே அனுப்பினாலும் அவள் என் மானத்தை காப்பாற்ற வேண்டும், என் கண்ணியத்தை பாதுகாக்கணும் நினைக்கிறோம். உண்மையில் நாம் அந்த கண்ணியத்திலே சரிவர இருக்கிறோமா? இங்கே இம்ரான் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவியாரும் ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் முதலில் அவர்கள் அதன்படி வாழ்ந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பெடுத்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். முதலில் நாம் கண்ணியத்தோடு வாழ வேண்டும், பிறகு தானாக நம்முடைய பிள்ளைகள் கண்ணியத்தோடு வாழ்ந்து காட்டும். இதான் நியதி. நம்மிடத்துல கண்ணியம் இல்லாம நம்ம பிள்ளைங்க கண்ணியமா வரணும், என் பிள்ளை ஒழுக்கமா இருக்கும் நடக்குமா, அது ஆகப்பெரிய முட்டாள்தனம். என்னிடத்தில் என் பிள்ளைகள் பாடம் பயில்கிறார்கள்.
நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி பேசுறேன், நான் வீட்டுல எப்படி இருக்கிறேன், வியாபாரத்துல எப்படி இருக்கிறேன், தெருவுல எப்படி இருக்கிறேன், தனிமையில எப்படி இருக்கிறேன், எல்லாவற்றையும் கண்காணிக்கிற ஒரு ஜீவன், நம்மோடு இருக்கிற ஒரு ஜீவன் என்னவென்றால் அது தாய் அல்ல, தந்தை அல்ல, மனைவி அல்ல, நம்முடைய பிள்ளைகள் தான். எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்பா எப்படி தூங்குறாரு, அப்பா எப்படி எந்திரிக்கிறாரு, என் அம்மா எப்படி இருக்கிறா, அவ முதல்ல தொழுகிறாளா, என்ன தொழுவுன்னு சொல்றாள, என்ன குரான ஓதுன்னு சொல்றாள, அவ ஓதுறாளா? இந்த இடத்துல நம்ம மாற்றிக்காம நம்ம பிள்ளைகள் மாறணும்னு நினைச்சோம்னா நம்மை விட மிகப்பெரிய முட்டாள்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. முதலில் ஒவ்வொருத்தரும் நாம இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எப்படி கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள். அப்பதானங்க அவங்க சொன்ன உடனே அதை கேட்க முடியுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவங்க தாய் சொல்கிறார்கள், நாங்க நேர்ச்சி பண்ணிட்டோமா, இனி நீ அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உளமாற ஏற்றுக்கொண்டார்களே. காரணம் என்ன? எந்த இறைவனுக்கு என்னை நீங்கள் அர்ப்பணித்தீர்களோ அந்த இறைவனை உண்மையாக நம்பினீர்கள், தொழுதீர்கள், வணங்கினீர்கள், வழிபட்டீர்கள். அடுத்து நிகழ்வு நடக்கிறது. இஸ்லாத்துல துறவரம் கிடையாது. இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்னன்னா தனிமை. நம்ம எல்லோரும் தனிமையை சில நேரங்களில் தேர்ந்தெடுக்க வேண்டும். குர்ஆன்ல எல்லாரும் விரும்புறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில், இந்த வெயிலுக்கு நம்ம சீக்கிரமா உரையை முடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வெப்பத்துக்கே நம்மளால தாங்க முடியலங்கிறோமே, நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்துல அந்த வெப்பம் எப்படி இருக்கும்ங்கிறது நம்ம எல்லோருக்கும் கேட்காத பயான் கிடையாது. ஆனா உண்மையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல அந்த வெயிலுக்கு நாம் பயப்படுகிறோமா? செய்தியை காதுல வாங்கி இருக்கிறோம். இந்த ஹதீஸை சொன்ன உடனே இது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம்னு தெரியுது. அந்த ஹதீஸ்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யார் ஒருவர் தனிமையில் தன் இறைவனை நினைத்து கண்ணீர் சிந்துகிறாரோ, அச்சப்படுகிறாரோ, அவருக்கு அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே இடமளிக்கப்படுகிறது. அங்கே வெயில் இல்லை, அங்கே வியர்வை இல்லை, அங்கே எந்த விதமான அவர்களுக்கு வேதனையும் கிடையாது, மகிழ்ச்சியில் இருப்பார்கள். யாருக்கு? அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனிமையில் தன் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். அது துறவரம் கிடையாது. இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தனிமையில் இருங்களாம். குர்ஆன் பேசுகிறது, கிழக்கு திசையை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் வாழுகிற பகுதியிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், மரியமே நீ தொழுகணும், ருக்கு செய், சஜிதா செய், அல்லாஹ்வை நினை, அல்லாஹ்வை திக்ர் பண்ணு. அந்நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித ரூபத்திலே அனுப்புகிறான். போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல போன உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இருக்கிறார்கள், சுற்றி யாரும் இல்லை, ஒரு வகையான அச்சமும் பயம். பெண் தானே, ஆணாக இருந்தாலும் கூட தனிமையில் இருக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, யாரா இருக்கும், என்னவா இருக்கும், ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்கிற பயம் இருக்கும். அந்த பயம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இருந்தது. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயத்தோடு சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்விற்கு அஞ்சுபவனாக இருந்தால் என்னை நெருங்காது, போயிரு. நீ யார்? என்னிடத்துல வந்து பேசுகிறாய்? யோசித்து பாருங்க, ஒரு அந்நியான் தன்னிடத்துல பேசுவதை கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெறுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? அந்நிய பெண்களிடத்துல, அந்நிய ஆண்களிடத்துல பேசுகிறோம், தேவைக்கு பேசுகிறோமா, தேவை இல்லாமல் பேசுகிறோமா?
தேவைக்கு பேசுனா பிரச்சனை இல்ல. கடைக்கு போறோம், வியாபாரம் பண்றோம், கடைக்கு வர்றாங்க, ஏதோ கொடுக்கிறோம், கொடுக்கல் வாங்கலுக்காக பேச வேண்டும். ஆனால் நம்மில் பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்நிய ஆண்கள் இடத்துல, அந்நிய பெண்கள் இடத்துல நம்முடைய இச்சைக்காகவே நேரத்தை செலவழிக்கிறோம். எதை அல்லாஹ் தடை செய்தானோ அதை வாழ்க்கையில் தேர்வாக்கி கொண்டோம். இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நல்ல வார்த்தையை சொல்ல வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மரியமே, உனக்கு இறைவன் ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கிறான். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெறப்போகிறது. அது உண்மையிலேயே அந்த இடத்துல ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தை. குழந்தை பிறக்கும் போது கல்யாணம் முடிக்கல, திருமணம் ஆகல, எந்த ஒரு ஆணும் தன்னை சீண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒரு பெண்ணிடத்துல உமக்கு இறைவன் செய்தியை சொல்லிட்டான்பா, எந்த இறைவனை நீ வணங்குறியோ, யாரை நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியோ அந்த அல்லாஹ் தான் அனுப்பி விட்டுருக்கிறான், உமக்கு குழந்தை பிறக்கும் போது ரெடி ஆயிக்க அப்படின்னா. தனிமை என்பதே ஒரு மிகப்பெரிய அச்சம். அந்த தனிமையில் இந்த செய்தி, ஏன்னா வீட்டை விட்டு நாம் சில நாட்கள் ஆகிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில் என்னுடைய கருப்பை பற்றி அங்கே என்ன பேசுவார்கள்? ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இது அல்லாஹ் அனுப்பி இருக்கிறானே, அவன் சொல்லி இருக்கிறானே, வேறு வழி இல்ல, மறுக்க முடியாது, அதை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். மரியம் சொல்லுகிறாங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கர்ப்பம் விட்டுட்டாங்க. கர்ப்பம் விட்டு உடனே போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க. என்ன செய்தினா, உங்களிடத்துல யாராவது பேச வருவாங்க, வழிபோக்கர்கள் பேச வரும் பொழுது நீங்க யாருமா, எந்த ஊர்லாம் கேட்பாங்க, நீங்க பேசாதீங்க, மௌனமா இருந்துக்கங்க. அப்ப என்ன பண்றது, நான் இறைவனுக்காக விரதம் இருக்கிறேன்னு சொல்லிக்கங்க அப்படின்னு. அதிகமா பேசக்கூடாது, நான் தனிமையில இருக்கிறேன், இறைவனுக்காக நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க உங்க சொல்லிக்கங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கணும்னா குறிப்பிட்ட நாட்கள் குறைந்தபட்சமாவது ஆகும். அந்த இடைப்பட்ட நாட்கள்ல அது ஒரு நாளோ 2 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ யாராவது வருவாங்க, உங்க இடத்துல பேச பார்ப்பாங்க, பேச்சு கொடுப்பாங்க, பேசிடாதீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பிரசவ வலி எனக்கு ஏற்பட்டது. அடுத்த என்ன பண்ண தெரியுமா, கிழக்கு திசையில இருந்தாங்க, வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, இன்னும் அடுத்த ஒரு இடம் போங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது, அந்த மரத்துக்கு கீழே போயிருங்க, அந்த மரத்தை உழுக்குங்கள், அதிலிருந்து பேர்த்த மரங்கள் கிடைக்கும், அதை உன் பசிக்காக நீ சாப்பிட்டுக்கொள். ஏன்னா என்னதான் நான் என்ன தனிமையில வச்சுக்கிட்டாலும், நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சாலும் எனக்குன்னு உணவு தேவையே, பசி இருக்குமே, தண்ணீர் தேவையே. அடுத்து எல்லாம் சொல்றான், அந்த மரத்துக்கு கீழேயே ஒரு ஆறு ஓடும், அந்த ஆறுல நீ தண்ணீரை பயன்படுத்திக்க. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பேருந்து மலங்களையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டு பிரசவ வலியை அங்கே அவர் அனுபவிக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அந்த பிரசவ வலி எவ்வளவு கொடுமையானது என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். பிரசவ வலி எனக்கு வந்த பொழுது நான் இந்த பிரசவம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே மரணித்திருக்க கூடாதா? கடுமையான வலி. ஏன்னா அனுபவம் கிடையாது தானே. ஒரு ஊசி போடுறதா இருந்தா மோதிரம் வலிச்சிருக்கும், அடுத்த ஆளாக எலும்பு வச்ச மாதிரி இருக்கும்டா, கொஞ்சம் பொறுத்துக்குன்றோம். பிரசவ வலி அப்படி இல்லை. ஆண்கள் அதனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆண்களுக்கு அந்த வலியை கொடுத்தா தாங்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். அந்த பிரசவ வலியை பற்றி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் மரணித்து மண்ணாக ஆகியிருக்க கூடாதா என்று எண்ணுகிற அளவிற்கு எனக்கு வேதனை வந்தது. அல்லாஹ் சொல்றான், பொறுத்துக்க. அதே இடத்தில் பிரசவிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல மரியமின் மகன் ஈசான்னு சொல்றான். நம்ம யோசிச்சு பார்த்தோமா?
ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் மரியமின் மகன் மரியமின் மகன் சொல்றான்? ஏன்னா இங்க கொள்கை பிரச்சனை. யூதர் கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இறைவன் அதற்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் பதில் தருகிறான். அது மரியமுடைய மகன், மரியமுடைய மகன், மரியமுடைய மகன். கேட்கிறாங்க, எப்படி புள்ள பிறக்கும், நான் எப்படி கருவமைப்பேன்? குன் பயக்கும், ஆகி என்று இறைவன் சொன்னால் அது ஆகிவிடும் என்கிற அந்த வார்த்தை உண்மைப்படுத்தப்படுகிறது. குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், நடந்தே ஊருக்குள்ளே வருகிறார்கள். அந்த உடனே வீட்டுல போய் தொட்டியில கட்டி குழந்தைய வச்சுட்டாங்க. ஊர் முழுக்க பேச்சு ஓடுது. என்ன பேச்சு? வீட்டை விட்டு தனிமையில அல்லாஹ்வை வணங்குறேன்னு போனா நீங்க நேர்ந்து விட்டீங்க உங்க பிள்ளையில. கடைசியில எப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்துவிட்டு வந்தா பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு எல்லோரும் கூடி சபையை கூட்டுகிறார்கள். அதிலே மரியம் அலைஹிஸ்ஸலாமை நிறுத்துகிறார்கள். நிறுத்திய மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்கிறார்கள், உமது சகோதரர் ஜக்கரியா அப்படி இல்லையே, அவர் ஒன்னும் நடத்தை கெட்டவர் இல்லையே, உங்களுடைய தாய், கேட்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனிச்சு பாருங்க. உங்களுடைய தந்தை இம்ரான் நடத்த கெட்டவர் கிடையாது, உன் தாய் நடத்த கெட்டவர் கிடையாது, உன் சகோதரர் ஜக்கரியா நடத்த கெட்டவர் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நீ இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு தொழில்ல ஒரு பிரச்சனை, பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னாவே தாங்க முடியல. ஒரு பெண்ணை நிறுத்தி ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் பல வகையான கேள்வியை கேட்கிறார்கள். என்ன பதில் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இவங்க இருந்துகிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி இருந்தா அது அங்க கேள்விக்கையா இருக்கும். அல்லாஹ்வே என்ன பண்றான்? சொல்ல வைக்கிறான், நீ ஒண்ணும் பேசாத, உன் பிள்ளைய கை காட்டு. உலகத்துல எந்த ஒரு குழந்தையும் பிறந்த சில நாட்களில் பேசியது கிடையாது. திருமறை குர்ஆன் பேசுகிறது, தொட்டிலே இருக்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைவன் பேச வைத்தான். உடனே கையை காட்டுகிறார்கள். அங்கு வேளுங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் எல்லாம், குழந்தை அடிவா பேசும், நீ என்ன பைத்தியமா, எங்களை முட்டாளாக்குறியான்னாங்க. மீண்டும் கையை காட்டுகிறார்கள். போய் இயக்குறாங்க, அதே பேசுகிறது. அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், இறைவன் தான் என்னை அனுப்பி இருக்கிறான். நீ என் தாய்கிட்ட நீங்க ஒண்ணும் கேட்க வேணாம். என் தாய் நடத்தை கேட்டவள் கிடையாது, கண்ணியத்தோடு வாழ்ந்தவள், கண்ணியத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவள். அல்லாஹ்விற்காக எதை அவள் நேர்ந்து கொண்டாலோ அதை மனப்பூர்வமாக நிறைவேற்றியவள். கற்பனை பண்ண முடியலங்க. நம்மளால ஏன் ஒரு குறைந்தபட்சமான ஒரு இறைச்சத்தோடு வாழ முடியல? நம்ம எல்லோருமே நம்முடைய கருப்பை பற்றி யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த இடத்துல செய்யாத ஒரு விஷயத்துக்கு, செய்யாத ஒரு பாவத்துக்கு அதை சுமப்பதற்கும் அல்லாஹ்விற்காக பொறுப்பெடுத்துக் கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு கடந்து போகிற நாம் எங்கே? யோசித்து பார்க்கணும். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்பது பெண்களுக்கான ஒரு வாழ்க்கை படிப்பினை அல்ல, ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான வாழ்க்கை படிப்பினை. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கே வாழ்க்கை படிப்பினை, ரசூலுல்லாஹ் படிப்பினை தேவையா? ஆனா அவங்களுக்கு சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு படிப்பினை என்று சொல்லுகிறான். அந்த வகையில் இந்த படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கிற, நம்முடைய பிள்ளை இடத்துல கண்ணியத்தை எதிர்பார்க்கிற, நம்முடைய மகனிடத்துல கண்ணியத்தை எதிர்பார்க்கிற, அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை தேடி தேடி பார்க்கிற தாயும் தந்தையுமாக இருக்கிற நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கற்பொழுக்கத்தோடு கண்ணியத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மிடத்துல இறை நம்பிக்கை இருக்கிறதா? அதை பரிபூர்ணமாக இருக்கிறோமா என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நம் வாழ்க்கையில் உரசி பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த உரையில்
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை தரும் படிப்பினை என்கிற தலைப்பில் அவருடைய வாழ்வில் அல்லாஹ் எப்படி அவர்களை உருவாக்கினார், எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது, எவ்வாறெல்லாம் அவருடைய வயிற்றிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்தான் என்பதை நாம் பார்த்தோம். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தை பருவ பேச்சின் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிறப்பிலும் என்னுடைய இறப்பிலும் என்னுடைய மீண்டும் வரக்கூடிய அந்த மறு பிறவியிலும் உங்களுக்கு சான்றிதழ் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பத்தான் போகிறார். இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் முதலில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிழைகளிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கியாமத் நாளுடைய அடையாளங்களை நாமே வகுத்துக் கொள்கிறோம். இது சின்ன அடையாளம், இது பெரிய அடையாளம், இன்னும் அதெல்லாம் வரல, இதெல்லாம் வரலண்டு. அதெல்லாம் வருது வரல, இங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எல்லோருக்கும் மரணம் வரும். நம்முடைய மரணத்துக்கு முன்னதாகவே நாம் செய்த தவறுகளுக்கும், நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கும், நாம் செய்துவிட்ட பிழைகளுக்கும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்டு திருந்தி மரணித்தது. கியாமத்து வரும் அப்ப திருந்திக்கலாம் நம்ம நினைச்சோம்னா நம்ம ஆகப்பெரிய முட்டாள்கள். மரணம் என்பது இந்த நொடி வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாசம் வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு எப்ப வேணாலும் வரும். அப்ப முதலில் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது, நாம் நம்முடைய தவறுகளை தயவு செய்து தனிமையிலே சிந்தித்து பாருங்கள். தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற செய்தியை நினைவுபடுத்திவிட்டு இந்த ஜும்மாவுடைய உரையை முடித்து கொள்கிறேன். வாஹ் ரப்புல் ஆலமீன்.